வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2024 மார்ச் மாத ராசி பலன்கள். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து சஞ்சரித்து வர்றாங்க. தவிர இந்த மாதம் கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது செயல்படும். குறிப்பாக தனுசு ராசிக்கு 2, 3 மற்றும் 4ஆம் இடங்களில் இந்த கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது வலிமையாக இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களுமே கேந்திர திரிகோணங்களில் இருக்கும். ஸோ 9 கிரகங்களுடைய ஆதிக்கமும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய ராசிக்கு அதிகப்படியாக செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முற்றிலுமே ஒரு கலவையான மாதமாக இருக்கும். ஏன்னா நவ கிரகங்களும் ஒரே மாதிரியாக செயல்படும்போது அதில் பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கும், நெகட்டிவான விஷயங்களும் இருக்கும். குறிப்பாக இந்த மாதிரியான காலகட்டங்களில் தான் அவங்களுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சுய ஜாதகத்தில் கிரகங்கள் நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான காலகட்டங்களில் மிக அற்புதமான பலன்களை பார்க்க முடியும். வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடிய, வளர்ச்சிகளை தரக்கூடிய பலன்களை பார்க்க முடியும். பட் அதுவே சுய ஜாதகம் நமக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரியான காலகட்டங்கள் நிறைய சோதனைகளை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாத அமைப்பே பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய சுய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு அவங்களாகவே உணர்ந்துக்கலாம். பட் கோச்சார ரீதியாக கிரகங்களுடைய ஆதிக்கம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2, 3, 4, 5 மற்றும் 10ஆம் இடங்களில். ஸோ தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்படுவீங்க. பேச்சுவார்த்தைகளில் கலகலப்பும் இருக்கும், கண்டிப்பும் இருக்கும். புதிய விஷயங்கள் காரியங்கள்லாம் மும்முரமாக செயல்படுவீங்க. நிறைய பிரயாணங்களை மேற்கொள்வீங்க. சுக சௌகரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும். என்னதான் ஒரு பக்கம் வேலை நிமித்தமாக கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இல்லை ஜாலியாக ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தலை தூக்கும். இல்லை வெளியில் எங்கேயாவது கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக நிம்மதியாக போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பீங்க. குடும்ப விஷயங்கள் காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. குடும்பத்தில் சுப விரயங்கள் அதிகமாகவே இருக்கும். அதே நேரம் குடும்பத்துக்கு பொருட்சேர்க்கைகள் அப்படிங்கிறதும் உண்டாகும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்குவீங்க. சிலருக்கு தனிப்பட்ட முறையில் ஆடை ஆபரண சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள் கூட கிடைக்கப்பெறும். காரியங்களில் ஒரு கலவையான மாற்றங்களே இருக்கும். எல்லா விஷயங்கள் காரியங்களும் விருப்பத்தோடும் ஆசைப்பட்டும் தான் செஞ்சுட்டு வருவீங்க. பட் விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் தோய்வு நிலையில் இருக்கும். சில நேரங்களில் கொஞ்சம் சந்தேக எண்ணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் வந்து போகுது. முடியுமா முடியாதா அப்படிங்கிற குழப்ப நிலைகள்லாம் அப்பப்போ வந்துட்டு போகும். பட் இருந்தாலும் ஸ்திரமாக இருந்து காரியங்களை செயல்படுத்தி வருவீங்க. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் புதிய முயற்சிகள் எதையும் இந்த மாதம் எடுக்க வேண்டாம். சில புதிய வாய்ப்புகள் கைகூடி வரவே செய்யும். பட் இருந்தாலுமே தீர ஆலோசித்து செயல்பட்டு வர்றது நல்லது. ஏன்னா இப்போதைய நிலையில் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பின்னாடி ஏதாவது பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம். ஆகையினால் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஏதாவது புதிய விஷயங்கள் வருது அப்படின்னா அதை தீர ஆலோசித்து செயல்படுத்தி வாங்க. அதே போல் இடமாற்றங்கள் வேலை மாற்றங்கள் போன்ற விஷயங்களை கூட கொஞ்சம் தீர ஆலோசித்து செயல்பட்டு வருவது நல்லது. மற்றபடி தொழில் வேலை உத்தியோக ரீதியாக பெரும்பாலும் வழக்கமான விஷயங்களே பார்த்து வருவீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முற்றிலுமே ஒரு கலவையான நிலைகளிலேயே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி போட்டு வர்றது நல்லது. தவிர்க்கவே முடியாத விஷயங்கள் காரியங்களை மட்டும் செயல்படுத்திட்டு வாங்க. வெளியூர் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய வகையிலேயே இருக்குது. பொருளாதார ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. பொருட்சேர்க்கைகள் அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்கும். வரவு செலவுகள் சாதகமாக இருக்கும். இருந்தபோதும் வரவுகளுக்கேற்ற செலவுகளும் கண்டிப்பாக இருந்தது. குறிப்பாக குடும்பத்தில் ஏற்படக்கூடிய விரயங்கள் அப்படிங்கிறது சற்று கூடுதலாகவே இருக்குது. இருந்தபோதும் பொருளாதார நிலை அப்படிங்கிறது சமாளிக்கக்கூடிய நிலைகளில் தான் இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். ஏதாவது ஒரு வகையில் பொருள் வரவுகள் அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்கும். சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. குறிப்பாக இது சார்ந்த விஷயங்களில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆர்வம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. குறிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை செயல்படுத்த முற்படுவீங்க. வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், இல்லை வீடு கட்டலாம். பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிதாக வாங்கலாம், இல்லை வீடு வாகனங்களை புதுப்பிக்கலாம். இந்த மாதிரியான எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இது இருக்குது. இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவும் அமைஞ்சு வரும். பூர்வீக சொத்துக்கள் வகையிலலாம் சில சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். பாகப்பிரிவினைகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக அமைந்து வரும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கும். குடும்பத்தில் குதூகலமான விஷயங்களும் இருக்கும். அதே நேரம் சில சங்கடமான சமாச்சாரங்களும் அவ்வப்போது பார்த்து வருவீங்க. பட் இருந்தாலும் எல்லாமே சமாளிக்கக்கூடிய நிலைகளில் தான் இருக்குது. குடும்பத்தில் சில காரசாரமான சமாச்சாரங்கள் விட்டு கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் எல்லா விஷயங்களுமே உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. மற்ற எல்லா விஷயங்களுமே சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் வகையிலும் சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள்
கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சமாளிக்கக்கூடிய நிலைகள்லேயே இருக்குது. தவிர உங்களுடைய விஷயங்கள் காரியங்களுக்கு அவங்களுடைய ஆதரவுகளையும் பெற்று வருவீங்க. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அதிலும் குறிப்பாக இளைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாத சங்கடங்களை தவிர்த்து வர்றதே நல்லது. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் உண்டு. எல்லார்கிட்டையுமே நல்ல பழக்க வழக்கங்கள், பேச்சுவார்த்தைகள் போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம். பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் உங்களுடைய பங்களிப்புகள் சாதகமாகவே இருக்கும். வெளி இடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகளை எதிர்பார்க்க முடியும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. மாணவர்கள் தங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய மாதமாகவும் இருக்கும். புதிய விஷயங்கள் காரியங்களால் சாதகமான பலன்களையும் பார்த்து வருவாங்க. மாணவர்கள் கல்வி நிலைகளில் ஸ்திரமாக செயல்படக்கூடிய மாதமாகவும் இது அமையுது. தவிர மாணவர்களுக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அமையும். ஸோ ஓவராலாக இந்த மாதம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் விஷயங்கள் காரியங்கள் சிறப்பாகவே இருக்குது. பட் இருந்தாலுமே மனநிலையில் ஒரு மாதிரியான சஞ்சல தன்மை அப்படிங்கிறது இருக்கவே செய்யும். ஸோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்பொழுது அதை பெரிதுபடுத்தாமல் சமாதானத்தை விரும்பி வந்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே சாதகமான மாதமாக அமையும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.